இன்னொரு திராட்சை சாப்பிடுங்க அரசே. இது ரொம்பவே நல்ல செய்தி. அற்புதம். என்னுடைய கோட்டையை விரிவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரசே, இதுல என்ன எழுதி இருக்கு? அரசே, எனக்கு படிக்க தெரியல. ஏன்னா இது அரச குடும்பத்துக்கான மொழி. எனக்கு மட்டும்தான் இதுல இருக்கிறத படிக்க முடியும். ஓ, நிஜமாவே? உன்னுடைய சின்ன மொழியை வச்சு நிறைய யோசிக்காத. இந்த வேலைகள்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? இதுல என்ன போட்டிருக்குன்னா, என் குடும்பத்தை சார்ந்த நிலத்தை நல்லா விரிவுபடுத்தி பெரிய ராஜாவாகணுமா. ஆனா நீங்க இப்ப ராஜா தானே? அது என்னமோ சரிதான். ஆனா இந்த சின்ன காட்டுக்கு தானே என் குடும்பத்தோட நிலம் ரொம்ப பெருசு. நிறைய வேலையாட்களும் கிடைப்பாங்க. என்ன? போய் புது வேலையாட்களை தேடு. சரி அரசரே. கடைசியா என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ராஜா உருவாகிட்டு இருக்காரு. அடிமைகள் எல்லாரும் கவனிங்க. ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். டிக்கி அரசரோட நிலத்தை விரிவுபடுத்துறதுனால நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. மதிப்பிற்குரிய ராஜா டிக்கி சேவகர்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாரா? என்ன கொடுமை இது! இந்த மூளை கெட்டவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு ஏதாவது பிளானா இருக்கும். விக்கி கிட்ட சொல்லலாம். ஃபேபியன் ஏதோ விக்கின்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்ன பிளான் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். விக், இந்த மாசம் கடைசி வந்துருச்சு. எனக்கு புரியுது பாஸ். ஆனா அது ஒண்ணும் ஏன் தப்பு இல்லையே. அது என்னன்னா அந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து என்ன விரட்டி விட்டுட்டு இருக்கு. சொல்லிட்டு இருக்காத. இந்த மாசம் வர வேண்டிய கோட்டை எனக்கு வந்தா வேலையை விட்டு பாஸ். ஹலோ, போடா பண்ணி. எப்ப பாரு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு வேற வழி, வேலையை தான் பார்த்தாகணும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னது இது? இத பார்த்தா ஏதோ வித்தியாசமான பெயிண்டிங் மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு இது? அந்த பைனாப்பிள் தலையில கவுத்துக்கிட்டு இருக்கிற குரங்கு. கதவு, கதவுக்கு வெளியில. ஓஹோ, நீ காட சொல்றியா? வேலைக்காரங்க, குரங்கு, காடு, அப்புறம் வேலைக்காரங்க. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ என்ன சொல்ல வரன்னா அந்த குரங்குக்கு இப்போ வேலையாட்கள் தேவை. அடடா, ரொம்ப நல்ல பையனா இருக்கியே. அந்த வேலைக்காரனா நானே போய் அவங்கள ஏமாத்திட்டு வந்தா அந்த குரங்கு எனக்கு நிறைய உதவி பண்ணுவான். இது ரொம்ப ஜாலியான விஷயமா இருக்கே. நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஏய் சிக்கி, சிக்கி, ஏய் சிக்கி, உனக்கு ஒன்று தெரியுமா? இது உங்களுக்கு எப்படி இருக்கு அரசே? ஏய் சிக்கி, உனக்கு என்னதான் பிரச்சனை? இவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இவன் காட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஓய் மூடு. நாகர்பிக் இங்க வந்தது எனக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான். இங்க பாரு, இப்ப நான் சொல்றதுல கேட்டு எவ்வளவு சமத்தா நடந்துக்கிறானு. அது மட்டும் இல்லாம இங்க பாரு, எனக்காக எவ்வளவு பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கானு. அவனோட மரியாதையை காட்டுறதுக்காக அவன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு ஏதாவது தோணுச்சா? இந்த மாதிரி அடிமையெல்லாம் நான் எப்போ சரி சரி, விடு விடு. சொல்ல போனா நாங்களே யோசிச்சோம் இந்த வேலைக்காக ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைக்கலான்னு. அப்படிதானடா தம்பி? ஓகே. அப்படின்னா வேலைக்காரங்களுக்கான போட்டியை வச்சிட வேண்டியதுதான். அதிகமா உதவி செய்யறவங்க ஜெயிப்பாங்க. நாங்க தான் ஜெயிப்போம். சரி சரி, எனக்கும் இதுல மறைக்க எதுவும் இல்ல. அரசே, உங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விடட்டுமா? வேணாம் வேணாம், நாங்க உனக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். 2 கையில மசாஜ் பண்றதை விட 4 கையில பண்ணா நல்லா இருக்கும்ல. என் கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. நாங்க 2 பேரும் டீமா வேலை செய்யறோம். சரியாடா தம்பி? அதெல்லாம் முடியாது. நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். என்ன இப்பவே 2 பேரும் விடுங்க. உனக்கு ஒண்ணு இல்லையே. உங்க 2 பேரையும் இப்போ டிக்கியோட வீட கிளீன் பண்றது அவனுக்கு பிடிக்கணும். தூ தூ. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ உன் எச்சில துப்பியா கிளீன் பண்ணுவ? நீ போய் முதல்ல கைய கழுவிட்டு வா. ஒழுங்கு மரியாதையை இப்பவே கைய கழுவிட்டு வா, இல்லன்னா அவ்வளவுதான். இப்போதான்டா நான் இந்த இடத்தை சுத்தம் பண்ணேன்.
என்ன மன்னிச்சிருங்க அரசே. ஓ மறுபடியும் சுத்தம் பண்ணு உடனே. உங்களை வேலை வாங்குறதுக்குள்ள கையை சுத்தமா கழுவிட்டு என்ன கழுவுன ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கழுவு. நீ கழுவுற கழுவுல கையில பல ஸ்மெல் வரணும். கையில பல வாசனை வரணுமா? ஆனா நான் சாப்பிட்டாதானே வரும். முதல்ல என்கிட்ட எப்படி பேசணுன்றத கத்துக்கோ. இப்பவே நான் சொன்னதை செய். டேய் தம்பி, மறுபடியும் வாடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. முடியலடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி பேசி நான் தான் டயர்ட் ஆயிட்டேன். கூப்பிட்டீங்களா அரசே? இதாங்க அரசே, உங்களுக்காக ஜூஸ். நல்லது, நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு கையை பிடிச்சு விடவா? பௌ பௌ. ஜூஸ் எப்படி இருக்கு அரசே? இதுல ஃப்ரெஷ்ஷான பழங்களே இல்லையே. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன கோவப்படுத்திட்ட. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ. அரசே, இந்தாங்க, இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. ராஜாவுக்கு காத்து வரலையோ? அந்த பக்கம் போடா. இதுக்கு பேரு தான் சேவை செய்யறது அர்த்தம். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்னோட வேலையை கெடுத்துட்டாங்களே. நல்லா இருக்கு அரசே. அரசே, இங்க பாருங்க, இது ரொம்பவே ஸ்பெஷலானது. இது உங்களுக்கு தான். என்ன மாதிரி குரங்குகள்லாம் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடாது. பைத்தியக்காரன். இதுக்கு பேரு தான் சேவை செய்யுது. ஆமா, சரியா சொன்னீங்க. அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன், போங்க. ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ வேக், நான் கேட்டது என்ன ஆச்சு? ஹாய் பாஸ், கவலைப்படாதீங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் எல்லா மரக்கட்டையும் அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா நீ இன்னும் வேலையை முடிக்கலையா? இப்போ என் கம்பெனிக்கு ஏற்பட்ட லாஸ உன்னோட சம்பளத்துல நான் புடிச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? ஆனா பாஸ், ஹலோ ஹலோ, எனக்கு வேற வழியா இல்ல. இது எல்லாமே அவங்களால தான்டா. இந்தாங்க, சாப்பிடுங்க அரசே. நான் சும்மா விட மாட்டேன். போய் நான் இந்த குரங்கு பயல்கள்லாம் சேவை செஞ்சது. போச்சு. லோகர்விக், உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன். இங்க பாரு, இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அது கிளம்புறீங்களா? எங்கடா நீங்க? அங்கேயே பண்ணுங்க. அப்படியே குரங்கு பயல, உனக்கு என்னடா இந்த காட்டுக்கே ராஜா நினைப்பாடா? நீ எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய வேண்டா. என்னையவே நீ சேவை செய்ய வச்சுட்டல. உன்னைய என்னடா உனக்கு எவ்வளவு தெரியும்? மரியாதையா போயிடு. நீ என்ன எப்போ சொல்றியோ? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அரசரோட பேச்சு கேட்கலன்னா உனக்கு தண்டனை வழங்கப்படும். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அரசர் இப்படி பண்ணா உன்னை சிறையில் அடிச்சிருவேன் நானு. நான் சும்மா விட மாட்டேன். என்னைய யாராலையும் தடுக்க முடியாது. லோகர்விக், உன்னை இப்ப துவச்சு காய போடுறேன். என்னதுடா இது? என்னது? என்னாச்சு? என் வீடு ஒழுங்கா அப்படியே என் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதாண்டா உங்க நிலமா. இது என்னது? அது எனக்கு சொந்தமானது. அது என்னோடது. என்கிட்டயே கொடுத்துரு. இது ஒரு லெட்டர் மேப்போட இருக்கு. ஏதாச்சும் புதையல் மேப்பா இருக்குமோ? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காட்டை விட்டு கிளம்புறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். பாசு கால் பண்ணாருன்னா மலை மேல இருந்து குதிச்சுட்டு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இரு, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னது? ஆப்பிரிக்காவா? ஆப்பிரிக்காவா? ஆமா இல்ல. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் குடும்பத்தை சார்ந்தவங்க ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க. எனக்கு அங்கெல்லாம் போய் ஆட்சி புரியறதுக்கு விருப்பமே இல்ல. நீ அந்த மேப்பை வச்சுக்கோ. என்னங்கடா என்னைய வச்சு விளையாடுறீங்களா? ஆப்பிரிக்காவுக்கு போனா சிங்க முடியலாம் இருக்குமேடா. என்னையால கரடிக்க தொல்லையே தாங்க முடியல.
டேய் அண்ணா நம்ம என்ன அவ்வளவா தொல்லை பண்றோம்? அவன் அப்படிதான் சொல்றான், என்ன பண்றது? லாகர் பேக் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ரொம்ப நன்றிப்பா. இது யாரும் நமக்கு அனுப்பி வச்சிருப்பா? இது ஒன்றும் தேவையில்லாத விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார அப்படி என்ன இருக்கும்? இது இவ்வளோ வெயிட்டால இருக்கு. ஷெர்டாவுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஹலோ, நான் விக்கு பேசுறேங்க. நான் பேக்கேஜ் வந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா, என்னங்க பாஸ் அது? மிலிட்டரியில உபயோகப்படுத்துற மரம் வெட்டுற டெக்னாலஜி. இத பயன்படுத்தினா உன்னோட கோட்டை எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிடலாம். அப்படியா பாஸ்? ஆனா இது வெறும் பேனு தானே, இது எப்படி எனக்கு உதவும்? இத ஒழுங்கா நீ பயன்படுத்தினா நீ இப்ப வெட்டுறதோட 2 மடங்கு மரத்தை அதிகமா வெட்டலாம். ஒழுங்கா வேலையை பாரு, சரியா? என்னது 2 மடங்கா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். வேலை மட்டும் நடக்கலன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஹலோ பாஸ், ஹலோ. இந்த பேனை வச்சுக்கிட்டு நான் எப்படா மரத்தை வெட்டுறது? டேய் அண்ணா, அது என்ன பேனா இருக்கும்? ஒரு வேலை இவன் ஏதாவது வறுத்து சாப்பிட போறானோ? இதுல ஏதாச்சும் எழுதி இருக்கா? ஒழுங்கா என்கிட்ட புரிஞ்சுக்கடா வந்துரு. தம்பி. ஏய் கிரு, எங்க போற நீ? பறக்காம நில்லுங்கறல. இது எங்க போகுதுன்னு தெரியலையே. நில்லு. டேய் தம்பி, வாடா, இங்க இருந்து போயிடலாம், சீக்கிரமா வா. என்னோட இருக்கும்? ஏய் டப்ளு, இதோ வந்து சீக்கிரமா வா. நாம தப்பிச்சிட்டோம்டா. ஹேய், எதுக்குடா இந்த பெண்ணை நீ எடுத்துட்டு வந்த? அது வந்து இதை ஏன் எடுத்தனா, அப்பதான் அவனால சமைக்க முடியாது. அவனால சமைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. எப்படி? அவனால சாப்பிட முடியலன்னா அப்புறம் வேலை பார்க்கவும் முடியாது. எப்படி என்னோட பிளானு? இது நல்ல பிளான் தான்டா தம்பி. இரு, ஒரு வேலை இது கூட வேலை செய்யலாம். டேய் தம்பி, நல்ல வேலை பண்ணடா. கடைசியா இதை நான் புடிச்சிட்டு வந்துட்டப்பா. என்னோட பேர் எங்கடா போச்சு? அச்சோ, அதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களே. சரி வாடா தம்பி, நம்ம போலாம். அப்பவே நினைச்சோண்டா, இது உங்க வேலை தானடா. உங்களை இந்த விக்குகிட்டே வச்சுக்கிட்டீங்கல்ல, உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. வேலை இப்ப முடிஞ்சது. இதை விட நல்ல பிளான் அவங்கள பிடிக்கிறதுக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி? சூப்பரா தம்பி, சூப்பர் சூப்பர். டேய் அண்ணா, இது எப்படி இருக்கு பார்த்து நீ சொல்லு. சர்க்கஸ்ல இருக்க வேண்டியவன்டா. கூடிய சீக்கிரம் சர்க்கஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன்டா. இப்ப பாரு, நீங்க பேன் கூட மட்டும் தானே விளையாடுறீங்க, என் வாழ்க்கையோடய விளையாடுறீங்கடா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்போ உங்களை தசை திருப்பறதாண்டா என்னோட வேலையே. என்ன இது? டேய் தம்பி, சண்டைக்கான நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வந்து என்ன பிடிக்கணும். வாடா போய் பிடிக்கலாம். தோக்குங்க. ஓடாதடா, நில்லு. லாகர் வேக். ரொம்ப வேகமா ஓடுறான். வீக். வேகமா வராங்களே. அவங்க மாட்ட போறாங்க. என்னடா விக்கு, சோர்ந்து போயிட்டியா? பாத்து. கரடி ஸ்டண்டெல்லாம் பண்ணுது. இதெல்லாம் எங்களுக்கு சகஜம்டா. இது ரொம்ப பழைய டெக்னிக் ஆச்சு. விக்கு, அவனுக்கு வயசாயிடுச்சுல, அதான். யாருக்குடா வயசாயிடுச்சு? டேய் அண்ணா, உனக்கு பின்னாடி பாரு. அண்ணா, ரொம்ப பேசுறல நீ. உனக்கு இது தேவைதான்டா. அண்ணா, அண்ணா, என்னை விட்டுட்டு போயிடாத. நீ நல்லபடியா உன்னை பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். மனசாட்சி இல்லாத மிருகமே. அது என்னோடதுடா. இது என்னோட பேனு. இது ஒழுங்கா என்கிட்ட திரும்ப கொடுத்துடுறா.
என்னதுடா இது? ஏய் ஹெல்மெட் பண்ணியா என்னடா ஆச்சு உனக்கு? வாவ், இதைத்தான் அந்த பாஸ் அப்படி சொன்னாரோ. இது ரொம்ப அற்புதமான டிவைஸ். இது மிலிட்டரியோடதுன்னு சொன்னப்பவே நான் யோசிச்சிருக்கணும். லாகர்விக் மேஜிக் எல்லாம் பண்ணுவான். ஏய், என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு அவனுக்கு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா அண்ணா. அந்த பேண்ட் தான் இப்படி மாத்திருச்சு அவனை. அண்ணா முதல்ல நம்ம இங்க இருந்து போயாகணும். அவன் ரொம்ப மோசமான வேண்டாம், அங்க போற தம்பி. நாம இப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்னா அப்புறம் காலி ஆயிடும்டா. அவனை போடா. சண்டை போடலாம். சண்டை போட எங்களுக்கு பிடிக்கும். நீ அயன்மேன்னா நான் சூப்பர்மேன். சண்டை போட்டு போடா. சரியா சொன்ன. சரி வாங்கடா, நீங்க உங்களை போட்டு தள்ளுறதுக்கு நீங்களே எனக்கு உதவ போறீங்க. என்ன என் கிட்ட கூட உங்களால வர முடியும். அதையும் பார்த்துடலாம். ஐயோ, இவ்வளவுதான் உன் பலமாடா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி இருக்கட்டும், இப்போ நான் வந்த வேலையை பார்க்குறேன். இந்த ஷூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், இங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு நம்ம செக் பண்ணிடுவோம். அடேங்கப்பா, செயின்ஸா வந்துருது. மரத்தை வெட்டி சாட்ட வந்திருக்காளாதர் விட்டு. என்ன தடுக்க யாரு இருக்கா இந்த காட்டுல? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் நான் வெட்டி வாங்கினது பத்தலையாடா. இப்போ உங்க 2 பேருக்கிட்டையும் நான் என்னோட புது ஸ்டைல காட்ட போறேன்டா. போதும்டா, கிளம்புங்க. ஹலோ, பாசு, நீங்க அனுப்புற டிவைஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு பிரச்சனையே வரல. அது மட்டும் இல்லாம அந்த காரணிகளையும் சேர்த்து பிடிச்சிட்டேன். என்ன நடக்குதுங்க? அச்சோ, டேய் டப்ளு, விழுந்துடுற தம்பி. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. யோசிடா, அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். என்னது இது? மரங்கள்லாம் பாவும். அவன் மான்ஸ்டர் ஆயிட்டான்டா. அவனை ஒரு வில்லனா கூட நான் நினைச்சதில்ல. இதெல்லாம் ஓவரு. ஏய் தம்பி, அழாதடா. நம்மளால கண்டிப்பா அவனை தடுக்க முடியும். ஐயோ, இவனோட ஹெல்மெட்டை கழட்டு. அப்படியாடா? சீக்கிரம் வேகமா கழட்டு. கழட்டுடா டப்ளு. நீங்க ஒழுங்கா விட்டுருக்கடா. அடச்சே, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏண்டா அயன் பேன் பண்ணா சும்மா வாடா. என்னை அழிக்க முடியாதுடா. ஏய் டப்ளு. யோ! என்னைய விடுறாடே. அவனை இறுக்கி புடிடா. என்னைய விடுறா. சும்மா இருக்கடா. விடுறா. என்னைய விடுங்கடா. நான் தான்டா ஹீரோ. இந்த ரெட் பட்டன் என்ன பண்ணும்? அதையும் பார்த்துருவோம். என்னடா நடக்குதுங்க? இதை எப்படா கழட்டுறது? இதுல ஏகப்பட்ட பட்டன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. சூப்பர் வில்லனை தோக்கடிச்சிட்டோம். ஆமா,
மறுபடியும் நாம ஜெயிச்சிட்டோம்டா தம்பி. Yay! சூப்பர். இந்த காட்டுடைய பாதுகாவலர்கள். டப்ளூ